இப்போ நம்ம பார்க்க போகிறது சிம்பிளஸ்ட் கீட்டோன். ஓகேவா? சிம்பிளஸ்ட் கீட்டோன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை தான் கீட்டோன் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னா சி டபுள் பாண்ட் ஓ இருந்துருச்சுன்னா அது வந்துட்டு கீட்டோன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாண்ட் சி டபுள் பாண்ட் ஓ இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப். இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதோட ரெண்டு சைடுமே மித்தைல் குரூப் அட்டாச் ஆயிடுச்சுன்னா அது வந்துட்டு சிம்பிளஸ்ட் கீட்டோன். ஓகேவா? இது வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஹெச் இருக்கு இல்லைங்களா, CH3, அதோட இன்னொரு மித்தைல் குரூப் ஆட் ஆச்சுன்னா அது வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கீட்டோன். ஓகேவா? இது 1 2 3 4 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும். சிம்பிளஸ்ட் கீட்டோனில் வந்துட்டு 1 2 3 3 கார்பன் ஆட்டம்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? இதோட நாமன்க்ளேச்சர் எப்படி பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, கீட்டோன் வந்துருச்சுன்னா ஓன், அப்போது நம்ம நாமன்க்ளேச்சரில் லாஸ்ட்டில் ஓன் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ வந்துட்டு 1 2 3 3 கார்பன் ஆட்டம் இருக்கிறதுனால அது வந்துட்டு ப்ரோப்பனோன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ சிம்பிளஸ்ட் கீட்டோன் வந்துட்டு ப்ரோப்பனோன், அதோட ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்ல இது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, இப்போ பார்க்க போகிறது காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? கார்பன் செயின் பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு இவ்வளோ வகையாக இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். அசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்னால் இந்த மாதிரி ஃபுல்லாக ரவுண்டாக வரும் இல்லைங்களா, அதை வந்துட்டு சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்னு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வரும் இல்லைங்களா, எந்த ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாக வர எல்லா காம்பவுண்ட்ஸு அசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அரோமேட்டிக்னால் பென்சீன் ரிங். இது பார்த்திங்கன்னா இந்த பென்சீன் ஒரு ஹெக்ஸாகான் போட்டு ஆல்டர்னேட் டபுள் பாண்ட் போட்டோன்னா இதுதான் வந்துட்டு பென்சீன். ஸோ இதுதான் வந்துட்டு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்னால் இந்த மாதிரி இருக்காது, சைக்கிளிக்காக இருக்கும், ஆனால் வந்துட்டு அரோமேட்டிக் பென்சீன் ரிங் ப்ரெசண்ட்டாக இருக்காது. அதை வந்துட்டு நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹெட்டிரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்னால் இந்த மாதிரி அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் இல்லை நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸில் வேறு ஏதாச்சும் குரூப் அட்டாச் ஆயிடுச்சுன்னா அது வந்துட்டு ஹெட்ரோசைக்ளிக் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரொப்பேன் அப்படின்னா, ஏன் அப்படின்னா என்னது, சிங்கிள் பாண்டை வந்துட்டு ஏன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொப் அப்படின்னா 3 கார்பன் ஆட்டம்ஸ், அதுதான் வந்துட்டு சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸாக வரும். ஓகேவா? ஸோ ப்ரொப்பேன்னா 1 2 3 3 கார்பன் ஆட்டம் போட்டு சிங்கிள் பாண்ட்ஸில் அட்டாச் பண்ண வைக்கணும். ஸோ H3 H2 H3. இங்கே H3, இங்கே ஏன் H2 அப்படின்னு பார்த்தோன்னா, கார்பன் வேலன்சி வந்துட்டு 4 வேலன்சி. ஸோ 1 2 3 4. ஓகேவா? 3 வேலன்சி ஹைட்ரஜனால் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இன்னொரு வேலன்சி வந்துட்டு இந்த குரூப் வந்துட்டு அட்டாச் ஆகிருக்கு. இந்த கார்பனுக்கு ஏன் H2 அப்படின்னு பார்த்தோன்னா, 1 2 2 பாண்டு வந்துட்டு இங்கே போயிருக்கு. ஓகேவா? ஸோ மீதி இருக்கிற 2 பாண்ட் ஹைட்ரஜனால் ஃபில் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் போடணும். இது வந்துட்டு அசைக்ளிக் காம்பவுண்ட். ஓகேவா? அசைக்ளிக்னால் லீனியர் செயினாக இருக்குது. இது வந்துட்டு சைக்கிள் எதுவுமே ஃபார்ம் ஆகலது. ஸோ அசைக்ளிக் காம்பவுண்ட். நெக்ஸ்ட்டு பென்சீன் பார்த்தோன்னா இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். ஒரு ஹெக்ஸாகான் போட்டுக்கோங்க, அப்புறம் இங்கே ஒரு பாண்ட், இங்கே ஒரு பாண்ட், இங்கே ஒரு பாண்ட், ஒன்று விட்டு இந்த மாதிரி பாண்ட் போட்டோன்னா இது பேர் தான் பென்சீன். ஓகேவா? இது வந்துட்டு ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட். சைக்ளோபியூட்டேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், சைக்ளோன்னு என்னது, சைக்ளிக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். பியூட்னா என்னது, 4 ஹைட்ரஜன் 4 கார்பன் இருந்துச்சுன்னா அது பியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா சிங்கிள் பாண்ட். ஓகேவா? ஸோ சைக்ளோபியூட்டேன் அப்படின்னா CH2 சிங்கிள் பாண்ட் CH2 சிங்கிள் பாண்ட் CH2 சிங்கிள் பாண்ட் CH2. இதுதான் சைக்ளோபியூட்டேன். இப்படி தான் இருக்கும் இதோட ஸ்ட்ரக்சர். இது வந்துட்டு அலிசைக்ளிக் காம்பவுண்ட். அப்படின்னா இது வந்துட்டு ஒரு சிங்கிள் பாண்டால் அட்டாச் ஆகிருக்கு இல்லைங்களா, ஸோ இது அலிசைக்ளிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபியூரான் அப்படின்னா இதோட ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு பென்டகானில் இருக்கும்.
ஓகேவா. சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட். இங்கே ஆக்சிஜன், இங்கே ஃபியூரன்னா இங்கே ஆக்சிஜன் வந்துருச்சு. ஓகேவா. ஸோ எல்லாமே கார்பனாக இருந்துச்சுன்னா இதை வந்துட்டு நம்ம அதர் நேம் நாமன்க்ளேச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். இங்கே கார்பனை தவிர்த்து ஆக்சிஜனும் வந்திருக்கிறதுனால இதை ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா. CH H டபுள் பாண்ட் CH போடணும். ஓகேவா. வேலன்சி சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி. ஸோ கார்பன் 4 வேலன்சினா 1 2 3 பாண்ட்லேயே போயிடுச்சு. மீதி இருக்கிற ஒரு வேலன்சி வந்துட்டு ஹைட்ரஜன். ஓகேவா. இதுதான் வந்துட்டு ஃபியூரனோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. செயின் வந்துட்டு இது ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட். ஓகேவா. லாஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ஹவு டு ப்ரிப்பேர் எத்தனாயிக் ஆசிட் ஃப்ரம் எத்தனால். இப்போ எத்தனால்லேருந்து எத்தனாயிக் ஆசிட் பண்ணணும். இப்போ இதோட சப் குரூப் பாருங்கள். இது ஆல்னா ஆல்கஹாலில் இருக்குது. ஓகேவா. இந்த ஆல்கஹால் ஃபங்க்ஷன் குரூப்லேருந்து நம்ம ஆசிடுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் எத்தனால். இங்கே OHஆக இருக்கிறது, இங்கே OOH. ஓனா என்ன ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன் கூடுதலாக ஆட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இந்த ப்ராசஸ் பேர் வந்துட்டு ஆக்சிடேஷன் ப்ராசஸ். ஓகேவா. எத்தனாலை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு எத்தனாயிக் ஆசிட் கிடைக்குது. ஸோ எத்தனாலோட ஃபார்முலா என்னது, CH3 CH2 OH. எத்தனை என்னது, ரெண்டு கார்பன் இருந்துச்சுன்னா அது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எத்தன் ஆல்னா இந்த குரூப் ஆல்கஹால் குரூப் இருக்கிறதுனால OL அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எதை வச்சு ஆக்சிடைஸ் பண்ணுறோன்னா KMNO4 பொட்டாசியம் மேங்கனேட் பெர்மேங்கனேட். இதை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு எத்தனாயிக் ஆசிட் கிடைக்குது. ஓகேவா. ஹவு டு ப்ரிப்பேர் எத்தனாயிக் ஆசிட் ஃப்ரம் எத்தனால் அப்படின்னா எத்தனாலை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணால் எத்தனாயிக் ஆசிட் கிடைக்கும். இதுதான் அதோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஹவு டு டிட்டர்ஜென்ட்ஸ் காஸ் வாட்டர் பொல்யூஷன், மெஷர்ஸ் டு ப்ரிவெண்ட் இட். டிட்டர்ஜென்ட்ஸ் வந்துட்டு எப்படி வாட்டர் பொல்யூஷன் காஸ் பண்ணுது, அது எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிட்டர்ஜென்ட்ஸ் வந்துட்டு லாங் பிரான்ச்ட் ஹைட்ரோகார்பன் செயின். ஹைட்ரோகார்பன்ஸ் வந்துட்டு ரொம்ப லாங் பிரான்ச்டாக இருக்குது. ஓகேவா. இந்த மாதிரி பிரான்ச்னால் இங்கேருந்து கனெக்டாக பெருசாக வந்துட்டுருக்கும் ஹைட்ரோகார்பன் செயின். இதுதான் வந்துட்டு டிட்டர்ஜென்ட்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி லாங் செயின் ஹைட்ரோகார்பன் இருக்குது. அது வந்துட்டு வாட்டரில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு அதை டீக்ரேட் பண்ண முடியாது. டீக்ரேட்னால் அது செப்பரேட் பண்ண முடியாது. அதனால என்ன ஆகும், லாங் செயின்ஸ் அப்படியே வாட்டர்லேயே தங்கிடும். அப்போ நம்மளுக்கு வாட்டர் பொல்யூஷன் காஸ் ஆகுது. ஓகேவா. எப்படி டிட்டர்ஜென்ட்ஸ் வாட்டர் பொல்யூஷன் காஸ் பண்ணுதுன்னா, ஸோ சம் ஹேவ் லாங் பிரான்ச்ட் ஹைட்ரோகார்பன் செயின். ஹைட்ரோகார்பன் செயின் லாங் பிரான்ச்சாக இருக்கிறதுனால தண்ணியில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அதை வந்து டீக்ரேட் பண்ண முடியாது. அதனால் அது வந்துட்டு பொல்யூஷன் காஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி இருக்குது. அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலான்னா, அதோட ரெமிடி வந்துட்டு ரீப்ளேஸ் த பிரான்ச்ட் ஹைட்ரோகார்பன் வித் லீனியர் செயின்ட் டிட்டர்ஜென்ட்ஸ். அப்படின்னா லாங் பிரான்ச்சாக இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு லீனியர் செயின்ஸ்னால் ஒரு லைனாக இருக்கிற மாதிரி ஒரு செயின், அதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் பொல்யூஷன் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. இதுதான் இதோட ரெமிடி. பார்க்க போகிறது வந்துட்டு சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட்டோட டிஃபரன்ஸ். சோப்னா என்ன, டிட்டர்ஜென்ட்னா என்ன அப்படின்ட்டு. சோப் வந்துட்டு கெமிக்கலி இது வந்துட்டு சோடியம் செயின் ஆஃப் லாங் ஃபேட்டி ஆசிட். ஃபேட்டி ஆசிட்ஸ்லேருந்து கிடைக்கிறது தான் வந்துட்டு சோப்பு. அதே பார்த்தோன்னா டிட்டர்ஜென்ட் வந்துட்டு சல்ஃபோனிக் ஆசிட்லேருந்து கிடைக்கிறது. சல்ஃபோனிக் ஆசிடோட சோடியம் சால்ட் தான் வந்துட்டு டிட்டர்ஜென்ட். ஓகேவா. இது வந்துட்டு ஃபேட்டி ஆசிடோட சோடியம் செயின், இது வந்துட்டு சல்ஃபோனிக் ஆசிடோட சோடியம் செயின். நெக்ஸ்ட் வந்துட்டு இது பயோடிகிரேடபிள். அப்படின்னா இது வந்துட்டு இது சீக்கிரம் வந்துட்டு கரைஞ்சிரும் தண்ணியில். இது நான் பயோடிகிரேடபிள். இது வந்துட்டு சீக்கிரமாக கரையாது இந்த சென்ஸ் அது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி வெளியே விடுற அந்த தண்ணி வந்துட்டு பயோடிகிரேடபிளாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்துட்டு நான் எஃபெக்டிவ் இன் ஹார்ட் வாட்டர். ஹார்ட் வாட்டரில் சோப் அவ்வளோ சீக்கிரம் எஃபெக்டிவாக இருக்காது. ஓகேவா. இது வந்துட்டு ஹார்ட் வாட்டர்லேயும் வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹார்ட் வாட்டர்னால் நிறைய மினரல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, நிறைய உப்பு தண்ணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்துட்டு ஹார்ட் வாட்டர். அதில் இது எஃபெக்டிவாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு.
இது வந்துட்டு ஃபார்ம்ஸ் கம் இன் ஹார்ட் வாட்டர். ஸ்கம்னா ஒரு மாதிரி அது ப்ரிசிப்டேட்டாக ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இது அந்த மாதிரி எதுவுமே ஆகாது, கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புவர் ஃபோமிங் கெப்பாசிட்டி. இது ஃபோமிங் அப்படின்னா நுரை சீக்கிரமாக இதில் வராது. இதில் சோப்பில் கொஞ்சமாக தான் வரும். ஆனால் அதுவே டிட்டர்ஜென்ட்டில் நிறைய ஃபோம் வரும், நுரை வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு சோப்புக்கும் டிட்டர்ஜென்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஒரு டைம் அப்படி நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அது டிஃப்ரென்ஸாக எழுதினாலே போதும்.